இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியுடன் முன்னாள் அமைச்சர்களான திரு செல்லூர் கே ராஜு, ஆர் பி உதயகுமார், திரு வி வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ ஆகியோர் வழிகாட்டுதலுடன் கழக மருத்துவர் அணி இணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான டாக்டர் ப சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் கலாம் உலக சாதனைக்காக 6.5 அடி உயரத்தில் 300 கிலோ எடையுடன் கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவச் சிலை கேக் மக்கள் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. இடம் சரவணா மருத்துவமனை வளாகம், நரிமேடு, மதுரை. தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டாலினை பற்றி பேசுகிறப்போ ஸ்டாலின் வந்து மற்றவங்களால இயக்கப்படுற தலைவரில் அவர் வந்து இன்ட்ராவர்ட் அப்படின்னு இருக்கார். அவர் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த இன்டர்வியூ முழுக்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பிஜேபி மோடி பேரை சொல்லி ஓட்டு கேட்கும், டிஎம்கே மோடியை எதிர்த்து வாக்கு கேட்கும். இப்போ ஏடிஎம்கே என்ன செய்யும்? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்படி இப்போ இதே கேள்வியை சில நாட்களுக்கு முன்னால் மதுரை ஏர்போர்ட்டில் வச்சு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் வேறு ஒரு விதமான ஒரு பதிலை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிஎம்கே சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் சதாசிவம், சிவகுமார், வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஒரு 25 நிமிடம் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். ஸோ கூட்டணிக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாத்துலேயுமே திமுக பொறுமையாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அதிமுக பலவீனப்படக்கூடாது. அதிமுக பலவீனப்பட்டால் அது பாஜகவுக்கோ இல்லை நாம் தமிழருக்கோ அது வந்து பாசிட்டிவாக மாறும்னு சொல்கிறாங்க. இந்த திராவிடியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே பலவீனப்பட்டு விடக்கூடாதுன்னா இந்த 2 கழகங்களுக்குமே கலக்க. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிறது ஒரே குட்டையில் ஒன்று 2 மட்டைகள். நீங்கள் இதை வந்து நீங்கள் அதிமுக டிஎம்கேனே பிரிக்க தேவையில்லை. இப்போ இந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் எது பலவீனம் அடைஞ்சாலும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு திராவிடியன் பார்ட்டியும் பலவீனம் அடையும். இப்போ ஸ்டாலின் பண்ணியிருக்க தந்திரத்தை பாரு. ஸ்டாலின் ஏதோ அதிமுக சப்போர்ட்டிவாக பேசுகிறப்ப அந்த மாதிரி காட்டிக்கொள்ளுகிறார். இப்போ டிஎம்கேயை வெறுக்கக்கூடிய அதிமுக இதுவரைக்கும் ஆதரித்து வந்து கட்சி சாராத பொதுமக்களுடைய நினைப்பு என்னவா இருக்கு? அதாவது ஏடிஎம்கேயை விட்டு இந்த பொதுமக்களுடைய வாக்குகளை வெளியேற்றுவதற்கான முயற்சி, அதில் வந்து டிஎம்கே தீவிரமாக இறங்கிடும். விஜய் கட்சி ஆரம்பிக்கலாம், அவருக்கு பின்னால் இருக்கிறது அவருடைய பிரபலம், பாப்புலாரிட்டியை மட்டுமே வச்சு அவர் செய்ய போகிறார். பிஜேபி சித்தாந்தத்தையும் அண்ணாமலையினுடைய உழைப்பு இந்த 2ஐயும் வச்சு அரசியல் செய்ய போகிறது. பார்ப்போம் விஜயை பொறுத்தவரை எப்படி அட்டன் பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிற யாருக்கும் தெரியாது. சித்தாந்தம் அவரால் என்ன சொல்லிட முடியும்? யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து இன்னொரு ஆம் ஆத்மி மாதிரியான ஒரு கட்சி இங்கே ரன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஆம் ஆத்மிக்குன்னு சொந்தமாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி கிடையாது. ஒரு சிலர் தமிழ் தேசியம் அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து அதுதான் அப்படின்னா சீமான் வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்கள் புதுசு நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க? கமல்ஹாசன் வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவல். எந்த சித்தாந்தத்தை வச்சாலும் அதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. இது என் சித்தாந்தம் நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ கமல்ஹாசன் என்ன பண்ணார்னா சந்து முனையில சிந்து பாடினார். இதுக்கு இடையில போய் மையம் அப்படின்னு அடிச்சு விட வேண்டியது தானே. உண்மையில கொச்சையாகவும் சரியாகவும் சொன்னா 2 கட்டான்னு அர்த்தம். மையத்துக்கு வேற என்ன அர்த்தம்? முதல்ல இது விவசாயிகள் போராட்டம் இல்லை, பஞ்சாபினுடைய பண்ணை முதலாளிகள் போராட்டம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ திடீர்னு எதுக்காக இப்படி ஒன்று ட்விஸ்ட்? இது கேஜரிவால் முன்வைக்கக்கூடிய ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். கேஜரிவால் மேலே அமலாக்கத்துறையுடைய பிடி இறுகி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு பின்னால் திட்டவட்டமாக ஆம் ஆத்மி உண்டு. கேஜரிவால் மேலே அமலாக்கத்துறையுடைய பிடி இறுகினால் இங்கே போராட்டம் தீவிரமாகும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் ஒரு தமிழக செய்தி தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளித்திருந்தார். அதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து யாரும் குறைச்சி மதிப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல் அந்த நிகழ்வோடு ஒட்டி அவர் அந்த கட்சிக்கு எப்படி வந்தார் உள்ளிட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தார். பிரசாந்த் கிஷோர் சொன்ன அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயம் இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு 1 ஹவர் இன்டர்வியூ ஹரிக்கு தந்தி டிவியில் கொடுத்துருந்தாரு. அதை எடப்பாடி சென்ட்ரிக்காகவே பார்க்கணுங்கிறதுல ஓவராலாகவே என்னென்னா அவர் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த இன்டர்வியூ முழுக்கவுமே இப்போ எடுத்துக்கிட்டால் அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, எடப்பாடி பழனிசாமியை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவர் வந்து 2021 தேர்தலில் வந்து சில தவறுகள் செய்யாமல் இருந்திருந்தார், இல்லாட்டி நாங்கள் வந்து ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்காமல் விட்டு இருந்தால் தேர்தலின் போக்கே வேறு விதமாக இருக்கும்.
இதை பல தடவை சொல்லியிருக்கேன் அப்படிம்பார். அப்புறம் அந்த இன்டர்வியூவில் இன்னொரு பதில் டெய்ல் எண்டில் கூட நான் முதல்லயே சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டாலினை பற்றி பேசுகிறப்போ, ஸ்டாலின் வந்து மற்றவங்களால் இயக்கப்படுற தலைவரில் அவர் வந்து இன்ட்ராவர்ட்டு. அந்த மாதிரி வெளியில் ஒரு தோற்றம் கிடைக்கும், ஆனால் சுயமாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர், ஒரு நல்ல ஆழ்ந்த அனுபவசாலி. அதனால் வந்து அவரை மற்றவங்க இயக்குறாங்கன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இருக்கார். அதே போல் பிஜேபின்னு வர்றப்போ இந்த தடவை ஒரு 10%, 15%, 10 to 15% ஒரு இரட்டை இலக்க சதவீதத்தை பிஜேபி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக பிஜேபி, எடப்பாடி பழனிசாமி அண்ட் ஸ்டாலின், இந்த 3 பேரையுமே அவங்கவுங்களுக்கு உரிய இடத்துல வச்சு அவர் ப்ரைஸ் பண்ணி தான் பேசியிருக்கிறார். ஆனால் இதில் இப்போ எடப்பாடி பழனிசாமி பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ வருகிற தேர்தலில் அவரை வந்து விமர்சிக்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக கூட்டணியே அவருக்கு இல்லை. நீங்கள் வேணும்ட்டே இருந்த ஒரு கட்சியை வெளியேற்றிட்டு நீங்கள் கூட்டணி யாராவது வருவாங்களே பார்த்தா இப்போ யாருமே உங்களுக்கு வரல. அதே மாதிரி 2024 தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. அவர் வந்து ஒற்றை தலைமையாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு எலெக்ஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஆனால் வந்து அவர் தலைமைக்கு வந்ததுலேருந்து பல தேர்தல்கள் அதிமுக தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது. எப்படின்னு அடுக்கடுக்கான விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பிகே சொன்ன இந்த விஷயம் தான் கோரிலேட் ஆகுது. இல்லை, அடுக்கடுக்கான விஷயம்னா எடப்பாடி பழனிசாமி தலையெடுத்ததுலேருந்து ஏடிஎம்கே தோற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஆனால் தலையெடுத்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னா 2019 பிஜேபியோட அலையன்ஸ் வச்சது. இப்போ அதைத்தான் அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக சிவி சண்முகம்லாம் எப்போ பிஜேபியோட அலையன்ஸ் வச்சா அப்போலேருந்து தோற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலையெடுத்ததுலேருந்து அதிமுக தோற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஏடிஎம்கே சைடில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பிஜேபியோட எப்போ அலையன்ஸ் வச்சோ அப்போதிலிருந்து தோற்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து யார் பிரதமர், இது ஒரு மக்களவைக்கு உண்டான ஒரு தேர்தல். இந்த தேர்தல் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாமல் எப்படி வந்து சந்திக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நானே இதுக்கு முன்னால் பல தடவை வேண்டிய அனாலிசிஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பிஜேபி மோடி பேரை சொல்லி ஓட்டு கேட்கும், டிஎம்கே மோடியை எதிர்த்து வாக்கு கேட்கும். இப்போ ஏடிஎம்கே என்ன செய்யும், இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது அப்படி. இப்போ இதே கேள்வியை சில நாட்களுக்கு முன்னால் மதுரை ஏர்போர்ட்டில் வச்சு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் வேறு ஒரு விதமான ஒரு பதிலை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் என்ன அரசியல் பண்ணுறாரு, அவர் மோடியை எதிர்த்தும் அரசியல் பண்ணல, மோடி பேரை சொல்லியும் அரசியல் பண்ணல, ஆனால் அவர் அரசியல் பண்ணுறாரா இல்லையா? இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன விதமான அரசியல் பண்ணுறாரு, அவர் மோடியை எதிர்த்தும் அரசியல் பண்ணல, மோடி பேரை சொல்லியும் அரசியல் பண்ணலை. அப்படிங்கிறப்போ பிரதமர்னு ஒருத்தரை சொல்லி இவர் தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லித்தான் அரசியல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் இந்த மாநில மக்களுடைய நலனை முன்வைத்து அரசியல் பண்ணுவோம்னு அவர் ஒரு புதுவிதமான அரசியலை அவர் முன்வைக்கிறார். ஆனால் அது தமிழகத்துக்கும் அது பொருந்துமா? அது ஆந்திரா இல்லை, அதுக்கு அவரே ஒரு பதிலும் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, 2014 கூட ஜெயலலிதா வந்து இன்னார் தான் பிரதமர்னு சொல்லி ஒன்றும் ஓட்டு கேட்கலையே அது ஜெயலலிதா அப்படின்னு. அது ஜெயலலிதா இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு உதாரணமாக சொல்கிறார். அது எடுபடுமா இல்லையாங்கிறது தேர்தல் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஆனால் இப்படி ஒரு சில உதாரணங்களை எடப்பாடி பழனிசாமி அவரை சுட்டி காட்டியிருக்கிறார். அதை வந்து நம்ம மறந்து விடக்கூடாது. அது தவிர்த்து இன்னொரு கேள்வி கேட்டிக்கிறது என்னது, ஏன்னா இதில் இன்னொரு கேள்வினா 2019 இங்கே வந்து மோடிக்கு எதிராக ஒரு கடுமையான பிரச்சாரத்தை வைத்து தான் திமுக வந்து அந்த எலெக்ஷனை வந்து ஸ்வீப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 38 தொகுதியில் அவங்க ஜெயிச்சாங்க. ஆந்திராலேயோ இல்லை ஒடிசாலேயோ பாஜகவுக்கு எதிரான மனநிலையும் இல்லை, அதே நேரத்தில் ஆதரவான மனநிலையும் இல்லை. ஆனால் இங்கே பாஜகவோட எதிர்ப்பு கடுமையாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்ட ஒரு மாநிலம். அதனால தான் பொருந்துமா? இப்போ அதனால தான் ஏடிஎம்கே அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கலாம். பிஜேபிக்கு எதிரான மனநிலை இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்களும் உணர்ந்துருக்கலாம். அப்படிங்கிறப்ப பிஜேபியோட அசோசியேட் ஆகுதுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தங்களுக்கு தோல்வியை கொண்டு வந்து விடுமோ, தள்ளி நின்று பார்ப்போம். அப்படி தள்ளி நிற்கிறதுனா நம்மளை விட்டு தள்ளி நின்று சிறுபான்மையினர் திரும்புகிறாங்களாங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க கூட்டணி தொடர்பாக. இப்போ வரைக்கும் யாருன்னா ஆக்சுவலாக நம்ம பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பிஎம்கே சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள்
சதாசிவம், சிவகுமார், வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஒரு 25 நிமிடம் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஸோ கூட்டணிக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவங்க வந்து மேலிடத்து சம்மந்தம் இல்லாமலும் மேலிடம் அனுப்பாமலும் அவர்கள் வந்து சந்தித்திருக்க வாய்ப்பு இல்லை. சந்திச்சிருப்பாங்க. 2வது 3வது கட்டத்துக்கு போகிறப்போ அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வரப்போ அன்புமணி ராமதாஸ் அந்த ரேஞ்சில், இல்லாட்டி ராம்தாஸ் லெவலில் யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. இன்னொன்றுங்க, இந்த கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இன்னமும் எந்த திசையிலுமே சூடு பிடிக்கல. இல்லை, திமுக ஆல்மோஸ்ட் இப்போ டிஎம்கே வந்து அவங்க ஆரம்பித்தாங்க, அதுவுமே அப்படியே நிற்குது. இன்னையும் இங்கே ஃபைனல் பண்ணி எதுவும் டிக்ளேர் பண்ணிடல, அங்கேயும் ஒரு விதமாக அப்படியே நிற்குது. அதே போல் பிஜேபி சைட்லேயும் ஏடிஎம்கே சைட்லேயும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றனவே ஒழிய எதுவுமே வந்து ஃபைனலைஸ் ஆகலை. இதெல்லாம் எப்போ ஃபைனலைஸ் ஆகும்னாங்க, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் தான். அதை ஒட்டி அந்த காலகட்டத்தில் அநேகமாக எலெக்ஷன் டேட் வந்து மார்ச் 2nd வீக்கில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நடந்து கொண்டு இருப்பது 17வது லோக்சபா. இதற்கான பதவிக்காலம் ஜூன் 16 முடிவடைகிறது. அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னால் ஒரு புதிய அரசு 18வது லோக்சபாவை இன்ஸ்டால் பண்ணி ஆகும். 2014 9 கட்ட தேர்தலாக நடந்தது. 2019 7 கட்ட தேர்தலாக நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2nd வீக் ஆஃப் ஏப்ரலில் ஆரம்பித்து 2nd வீக் ஆஃப் மேயோடு அது முடிஞ்சுது. அந்த மாதிரி நடந்தது. அதே போல தான் இந்த தடவையும் நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுறப்போ கடன்னு இந்த கூட்டணி அது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உடனே தெளிவாகும். அது வரைக்கும் இப்படி அப்படிமா தாங்க இருக்கும். நடுவில் ஒரு விவாதம் அது வந்து ஒரு கிளம்பியது. தினமலரில் ஒரு கட்டுரை வெளியானது. திமுக அதிமுக மறைமுக டீலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு அது கிளம்பியது. காரணம், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அந்த இருக்கையை வந்து ஆர்பி உதயகுமாருக்கு ஒதுக்கிட்டாங்க. ரொம்ப நாளாக அதிமுக பேசிட்டு இருந்தது, சட்ட போராட்டம் ஒரு வகையை ஒதுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதால அதிமுக ஓபிஎஸ் வந்து அதை வந்து கண்டித்து இந்த மாதிரி 2 பேரும் வந்து மறைமுக டீலிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து அறிக்கை விட்டார். இதில் என்னென்னா, பாஜக நாம் தமிழர் ஒரு பக்கம் டபுள் டிஜிட்டை கிராஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிமுக திமுக ரகசிய டீலிங் அப்படின்ட்டு ஒரு கட்டுரை ஒரு பக்கம். அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இவங்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஓடுது அதுக்கு பின்னாடி. இந்த எப்படி பார்க்குறது? அதாவது இது எல்லாமே இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான், இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இப்போது இந்த உதயகுமாருக்கு விட்டு கொடுக்கணுங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? எப்போ முடிவெடுத்தாங்களோ அன்றைக்கிலேருந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க, ரைட்டா? ஆனால் திடீர்னு அது பற்றி சபாநாயகர்கிட்ட முதல்வர் இப்போ பரிந்துரைக்கிறதுக்கு என்ன காரணம்? அது என்றைக்கிலேருந்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கைன்னா அப்போவே முடிச்சிருக்கலாம், அது ஏன் இன்றைக்கி சொல்லணும்? இந்த இடத்துல நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின பேட்டியில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது வந்து தினமலருடைய யூகத்திலேருந்து அப்படியே முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். நான் அதுக்கு முந்தின அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டைம்ஸ் நவ் அதே போல் இந்தியா டுடே கருத்து கணிப்புகள் டபுள் டிஜிட் ஃபிகரை பிஜேபிக்கு தந்திருந்தது. அது 20% வரைக்கும் பிஜேபிக்கு கிடைக்கும்னு டைம்ஸ் நவும், 15% வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு இந்தியா டுடேயும் கொடுத்துருந்தது. இதை சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வச்சேன். இது உண்மையாக இருந்தால், இது எலெக்ஷனில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அதிமுகவை ஆதரித்து கொண்டிருந்த கட்சி சாராத பொதுமக்களுடைய வாக்குகள் பிஜேபியை நோக்கி நகரத் தொடங்கி விட்டன, ரைட்டா? இதுதான் அந்த கட்சி சாராத பொதுமக்கள் இருக்காங்களே, ஏடிஎம்கே பக்கம் போகக்கூடிய அந்த பொதுமக்கள், அவங்க ஏன் ஏடிஎம்கே பக்கம் இது வரைக்கும் ஓட்டு போட்டுருந்தாங்க? அவங்க இயல்பாகவே டிஎம்கேயை வெறுக்கக்கூடியவர்கள், அதனால அவங்க போகிறாங்க. ரைட். இப்போது இதை வந்து நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன், அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாலின் பண்ணியிருக்க தந்திரத்தை பாருங்கள். ஸ்டாலின் ஏதோ அதிமுக சப்போர்ட்டிவாக பேசுகிறப்ப அந்த மாதிரி காட்டிக்கொள்ளுகிறார். அப்படின்னா இப்போ டிஎம்கேயை வெறுக்கக்கூடிய அதிமுக இதுவரைக்கும் ஆதரித்து வந்து கட்சி சாராத பொதுமக்களுடைய நினைப்பு என்னவா இருக்கும்? அது ஏடிஎம்கே விட்டு வெளியில் போகும்ல. இதுதான், அதாவது ஏடிஎம்கே விட்டு இந்த பொதுமக்களுடைய வாக்குகளை வெளியேற்றுவதற்கான முயற்சி
அதில் வந்து டிஎம்கே தீவிரமாக இறங்கியிருக்கு. அதில் ஏதோ ஏடிஎம்கேக்கு நன்மை செய்கிற மாதிரி காட்டிக்கொள்வது, அப்படி செய்வதன் மூலமாக அப்படி பண்ணுவது, இது ஒரு தந்திரம். இதை இப்படியும் பார்க்க முடியும், இப்படியும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது. ஒரு தேசிய சக்தி ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழகத்தில் வந்துகிட்டு இருக்கு, வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிற போது இந்த ரெண்டு கழகங்களும் தங்களுக்குள்ள சிண்டிகேட்டும் பண்ணிக்கணும். இவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. இதெல்லாம் பங்காளி சண்டை ரெண்டு கழகமும். ஏன்னா இவங்க ஒரே ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரீம்லேருந்து வந்தவங்க. இவங்களுக்குள்ள தகராறு அடிச்சுப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த களத்துக்குள்ள மூணாவது ஆள் யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரெண்டு பேரும் தெளிவாக இருப்பாங்க. வெற்றியோ தோல்வியோ இவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வர்றப்போ சிண்டிகேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தடவை ஸ்டாலின் சொன்னதை சிண்டிகேட்னு நான் புரிஞ்சுக்க மாட்டேன். இந்த சிண்டிகேட் பண்ணுறதா இல்லையாங்கிறதுலாம் எப்போ வரும்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்க. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க இந்த ரெண்டு கழகங்களும். இப்போ வந்து ஸ்டாலினுடைய தந்திரம் ஏடிஎம்கேக்கு வாக்களித்து வந்த கட்சி சாராத பொதுமக்கள் வாக்குகளை ஏடிஎம்கேட்டது பிரிப்பது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் இப்போ வரைக்கும் பிரதான எதிரி ஏடிஎம்கே. பிஜேபியை பற்றி ஒரு கற்பனை இருக்குது நமக்கு, இந்த தடவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், டபுள் டிஜிட். அதெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தானே. இன்றைக்கி தேதிக்கு டிஎம்கேக்கு எதிரி யார்? ஏடிஎம்கே. அப்படியே ஏடிஎம்கே எந்த அளவுக்கு குற்றியும் கொலையும் ஆக்குறோமோ அந்த அளவுக்கு அது டிஎம்கேக்கு நல்லது. இப்போ அந்த வேலையை ஸ்டாலின் பார்த்துருக்கிறார். ஆனால் இந்த யூகம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த யூகத்துக்கு அடிப்படையில் நிறைய விஷயம் சொல்கிறது ஒன்று. எம்ஜிஆர் வந்து என்னோட சித்தப்பா அப்படின்ட்டு முதலமைச்சர் சொன்னதும், ஆர்எஸ் பாரதி வந்து எங்களுக்கும் அதிமுகவுக்கு தான் பகைன்னு சொன்னதும், கேபி முனுசாமி நாங்கள் 2 பேரும் தான் பங்காளிகள், நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், ஆனால் இங்கே எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தமிழகத்தில் வாய்ப்புன்னு சொன்னதும், மெரினா சமாதியில் வந்து இந்த ரெட்டலை அந்த சின்னத்தை வந்து திமுக அரசு எடுக்காமல் இருக்கிறதும், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் யார் மீதுமே வந்து டிவிஎஸ்சி ரைடு நடத்ததுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டு அதில் ஒரு முன்னேற்றம் இருக்காமல் போதும் இப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான விஷயங்கள் அடுக்கி இது எல்லாத்துலேயுமே திமுக பொறுமையாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அதிமுக பலவீனப்படக்கூடாது. அதிமுக பலவீனப்பட்டால் அது பாஜகவுக்கோ இல்லை நாம் தமிழருக்கோ அது வந்து பாசிட்டிவாக மாறும்னு சொல்கிறாங்க. இது அவங்களுடைய இடத்துல ஒரு சின்ன தப்பு. இது வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருந்த ஃபுல்லாக சரி. அதிமுக பலவீனப்பட்டுறக்கூடாதுங்கிறதுல இந்த திராவிடியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே பலவீனப்பட்டு விடக்கூடாதுன்னு தான் இந்த ரெண்டு கழகங்களுக்குமே கலக்கம். நீங்கள் இதை வந்து நீங்கள் அதிமுக டிஎம்கேனே பிரிக்க தேவையில்லை. இப்போ இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் எது பலவீனம் அடைஞ்சாலும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு திராவிடியன் பார்ட்டியும் பலவீனம் அடையும். ப்ளஸ் அதில் இன்னொரு சின்ன குறுக்கீடு ப்ளஸ் பிரசாந்த் கிஷோர் இந்த இன்டர்வியூலே அதைத்தான் சொல்கிறேன், அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு திராவிட கட்சி அழியும், அதான் ஏதோ ஒரு அழியுங்கிற வார்த்தையை சொல்லலை, அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும் அப்படிங்கிறாரு. அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுங்கிறாரு. அது எந்த கட்சி உடனே ஹரி வந்து ஏடிஎம்கேயா அப்படின்னு கேட்டப்போ அது எது தெரியாது, போகிற போக்கில் தெரியும். என்னென்னா இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து இதுக்கு முன்னால் 80% வரைக்கும் வாக்கு இருந்தது, அப்புறம் 70% இருந்தது. இப்போ வந்து இவங்களால் வந்து 40% வரைக்கும், இது 60% வரைக்கும் தான் இந்த ரெண்டு கழகமும் சேர்ந்து வாக்குகளை ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த 40% 35% இருக்குல்ல, இதில் வந்து ஹெவியாக யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கழகங்களுக்கான ஒரு சோதனை காலம் ஆரம்பமாகும். அதில் அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த 40-35ங்கிற இந்த ஸ்பேஸு, இது பெருசாக ரெண்டு கழகத்துக்குமே இந்த ஐடியாலஜி சார்ந்த ரெண்டு கழகங்களுக்குமே ஆபத்து தான். இந்த ரெண்டு கழகத்துக்குமே, ஏன்னா இந்த ரெண்டு கழகமுமே ஒரே ஸ்ட்ரீம்லேருந்து வந்தது, ஒரே ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரீம்லேருந்து வந்தது. இதில் வந்து முதல்ல ஒன்று போகலாம், ரெண்டாவது ஒன்று போகலாம். ஆனால் ஒன்று போயிடுச்சுன்னா அது எதனுடைய சிம்டம் அப்படின்னா ரெண்டாவது போயிருங்கிறதுக்கான சிம்டம். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஏடிஎம்கே போயிருமா குறிஜோசியம் கட்டே இருக்கீங்க. ஏடிஎம்கே இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிறது ஒரே குட்டையில் ஒன்று 2 மட்டைகள், ரைட்டா? இதில் டிஎம்கே கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருப்பார், அது வந்து ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி.
இது வந்து பொதுமக்கள் சார்ந்த ஒரு கட்சி. அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் சாஃப்ட் டோனில் பேசும், இது வந்து கொஞ்சம் அல்ட்ராவாக இருக்கும். ஆனால் 2 பேருடைய அடிப்படை பெரியார் தான், 2 பேருக்கு அடிப்படை அண்ணா தான். ஒரு கட்சி அண்ணாவாலேயே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இன்னொரு கட்சி அண்ணாவின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இந்த திராவிட அரசியல் சார்ந்த விளிமியங்களிலிருந்து இந்த 2 கட்சிகளும் அப்பாற்பட்டது கிடையாது. அப்படின்னா இந்த 2 கட்சியில் எது டிமினிஷ் ஆனாலும், எது காணாமல் போனாலும், அது எஞ்சி இருக்கிற இன்னொரு கட்சியும் விரைவில் காணாமல் போகும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஒன்று இன்னொன்றுடைய சிம்டம் மறந்துடாங்க. அப்படிங்கிறப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். பிரசாந்த் கிஷோர் ஏதோ ஒன்று அடி ஆகும்னாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று அடியாகிறத தொடர்ந்து இன்னொன்றும் காணாமல் போகும். எனவே இதுவரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்த இந்த திராவிடியன் ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவே எதிர்காலத்தில் அடுத்த ஒரு 15 இயர்ஸில் காணாமல் போகும். எப்படி திரிபுராவில் லெஃப்ட் ஐடியாலஜி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகியிருக்கோ, அதுபோல் ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வரும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி தமிழ்நாடு போய் கொண்டு இருக்கிறது. இல்லை, பிரசாந்த் கிஷோர் சுட்டி காட்டி இருக்கக்கூடிய இந்த கழகங்கள் போக எஞ்சின, கழகங்களுக்கு கிடைப்பது போக எஞ்சின ஒரு 40% இருக்குல்ல, இந்த 40% அவர் சொல்லியிருப்பார். முதல்ல இந்த எஞ்சிய 40% அந்த தேசிய கட்சி முழுமையாக தனக்கு கிடைக்குமாறு செய்யும். அதுக்கப்புறம் கழகங்கள் வசம் இருக்கக்கூடிய மீதி அந்த ஓட்டை அது குறிவைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது நடக்கும். இதுதான் பொதுவான ஒரு போக்கு. இன்றைக்கி அந்த போக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த போக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாகத்தான் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு, இந்தியா டுடே கருத்து கணிப்பு. ஏன் பிரசாந்த் கிஷோரே டபுள் டிஜிட்டுங்கிறாரு, 10 to 15 சொல்லியிருக்காரா இல்லையா? நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிஜேபி மட்டும் டபுள் டிஜிட்டை தொட்டுட்டாங்க அப்படின்னா, அதை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜ். அது வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜ். அந்த மெசேஜை தொடர்ந்து அவங்க அடுத்த இந்த 2026 தேர்தலுக்குள்ள ரொம்ப தீவிரமாக களமாடினால், இங்கே கிடைக்கக்கூடிய இந்த டபுள் டிஜிட்லேயே உச்சபட்சமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குமா, 20 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இந்த சட்டப்பேரவை தேர்தலை அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா, அதனுடைய முதல் சிம்டம், திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், அதனுடைய ஃபஸ்ட்டு இது என்ன ஆகும்னா, 2 கழகங்களில் எந்த கழகத்துக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. இன்னொரு கர்நாடகா மாதிரி மாறும், 2-3 ஆகும் சொல்லல, அந்த இதுதான். அதாவது இந்த திராவிடியன் பார்ட்டிஸில் ஒன்று தொட்டால் இன்னொன்று காலியாகும் சொல்லி, இது எப்படின்னா ஜஸ்ட்டு சீட்டுக்கட்டை இது பண்ணியிருக்க மாதிரி, இப்படியே வச்சுருக்க மாதிரி, ஒன்றை தட்டி விட்டால் இன்னொன்று போயிடும். அதே மாதிரி தான் இது 2 ஒரு ஐடியாலஜி, ஒரே மரம், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய 2 கிளைகள், அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் கிளையை வந்து தனி மரம் மாதிரி நினச்சிட்டு இந்த கட்சி போயிடுச்சுன்னா அந்த கட்சி போயிடுச்சுன்னா அப்படிங்கிறீங்க. ஆனால் கிளை பலவீனம் அடைகிறது, ஒரு மரத்தினுடைய கிளை பலவீனம் அடைகிறது அப்படின்னா அந்த கிளைக்கு மட்டுமே நோய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை, அந்த மரத்துக்கு நோய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமாக அந்த மரம் காலியாகிரும்னு அர்த்தம். அப்படி காலியாச்சுன்னா கூட இருக்கிற இன்னொரு கிளையும் காணாமல். இதுதான் ஒரே தத்துவார்த்தையில் இருக்கக்கூடிய ஒன்று விழுந்துச்சுன்னா எல்லாம் விழுங்கிறதுக்கான உதாரணம். இப்போ நான் சொல்கிறப்போ இதை ஏற்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். சில பேர் மனசுக்குள்ளே கூட சிரிச்சுப்பாங்க, அப்படிலாமா தமிழ்நாட்டில் நடக்கும்னு. திட்டவட்டமாக நடக்கும். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக கூட இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஆனால் இந்த ஐடியா வந்து நம்ம சினிமாவில் சொல்லும்போது, கமலுக்கு மார்க்கெட் போச்சுன்னா ரஜினிக்கும் மார்க்கெட் போயிடும் அப்படின்னு, இது வந்து சினிமாவில் இல்லை மார்க்கெட் சைட்லலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படியே அரசியலுக்கும் பொருந்துமா? ஏன்னா இப்போ ஒருவேளை வந்து திமுகவோ இல்லை அதிமுகவோ பலவீனம் அடையுது, இல்லை எதிரிகள் பலவீனம் ஆயிடுனா அவங்க கோல் போஸ்ட்டை மாற்ற போகிறாங்க. இப்போ ஏற்கனவே திமுக வந்து அவங்க யாரை வந்து விமர்சிக்கிறாங்க இந்த ப்ரொபோஷன்லேயே, இப்போ வந்து பாஜக 70%, அதிமுக 30% ப்ரொபோஷன் ஏற்கனவே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மாறிவிட்டது. கோல் போஸ்ட்டை அவங்க மாற்ற போகிறாங்க. இதில் ஒன்று போயிடும். கோல் போஸ்ட்னா நீங்கள் எந்த அளவுக்கு கோல் போஸ்ட் மாற்ற முடியும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கோல் போஸ்ட்னால் என்ன செய்வீங்க?
உங்களுடைய செயல் திட்டங்களில் கொஞ்சம் மாற்றலாம், கோல் போஸ்ட்டு மாற்றி வைக்கணும். உங்களுடைய அணுகுமுறையில் மாற்றுவீங்க, அது வரைக்கும் கோல் போஸ்ட்டு மாற்றுவீங்க. உங்கள் ஐடியாலஜியை மாற்றிப்பீங்களா? நீங்கள் பெரியாரை கைவிட்டு ஷியாமா பிரசாத் முகர்ஜியை கையில் எடுக்க முடியுமா உங்களால்? ஐடியாலஜியில் எப்படிங்க கோல் போஸ்ட்டு மாற்ற முடியும்? ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 கழகங்களுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான யுத்தம் என்பதே ஒரு ஸ்டேஜில் ஐடியாலஜிக்கல் வாராக தான் முடிய போகுது. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, இந்த எலெக்ஷனில் டபுள் டிஜிட்டுக்கு மேலே பிஜேபி வந்தாச்சுன்னா அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய இந்த 2 வருஷ காலம் இருக்குது பாருங்கள், இந்த சட்டப்பேரவை தேர்தல் அது வரைக்கும் உண்டான காலம் நேரடியாக பிஜேபி ஹிந்துத்துவ அரசியலை கையில் எடுக்கும். ஹிந்துத்துவ அரசியலை கையில் எடுக்கிறத பிஜேபிக்கு இருக்கிற ஒரு பெரிய வசதி, கன்வீனியன்ஸ் என்ன தெரியுமா? அந்த விதமான அரசியலை தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும்தான் கையில் எடுக்க முடியும். ஹிந்துத்துவ அரசியலை டிஎம்கே கையில் எடுக்க முடியுமா? பிஜேபி பேச முடியுமா? அந்த அரசியலை பிஜேபி தான் அதுதான் கையில் எடுக்க முடியும். அதனுடைய ஒரிஜினல் பாலிடிக்ஸ், அந்த ஒரிஜினல் பாலிடிக்ஸ் செய்யறதுக்கான ஒரு களத்தை தான் இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் பாருங்கள், வேறு விதமாக இருக்கும். நேரடியாக சித்தாந்த போட்டியாகத்தான் இருக்கும். இந்த சித்தாந்த போட்டின்னு வந்தாச்சுன்னா நீங்கள் இந்த கோல் போஸ்ட்லாம் மாத்திர வேலையில் இருக்க முடியாது. அது கம்யூனிஸ்ட் கோல் போஸ்ட்னா அது சிவப்பு கலரில் தான் இருக்கும். என்ன டிரெவிடியன் கோல் போஸ்ட்னா அது கருப்பு சிவப்பு இதெல்லாம் கலந்து தான் இருக்கும். இந்த போஸ்ட்லாம் மாற்றவே முடியாது, அது கண்ணுக்கு பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்துத்துவ கோல் போஸ்ட்னா காவி கலரில் தான் இருக்கும். இதில் எதையும்லாம் மாற்றவே முடியாது. அதனால் கோல் போஸ்ட்லாம் பெருசாலாம் மாற்றிட முடியாது. இந்த கோல் போஸ்ட்டை அணுகிறதுக்குள்ளே சில வியூகங்களை இப்படி அப்படிலாம் மாற்றி பார்ப்பாங்க. இந்த தடவை சென்ட்ரல் ஃபார்வேர்டு வேறு யாராவது ஒருத்தர் இருக்கலாமா, லெஃப்டில் யாராவது ஒருத்தர் போடலாமா, யார் வேணா முடிஞ்சால் கோல் கீப்பரை கூட இந்த தடவை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே, இதெல்லாம் தான் பண்ண முடியும். மற்றபடி கோல் போஸ்ட்டை மாற்ற முடியாது. அதே இதில் 3வதாக விஜய் அப்படின்னு ஒரு 3rd பிளேயரை பற்றியும் பேசுகிறார். விஜய்க்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கிறது, அவர் வந்து இந்த சின்சியராக நோக்கி. அதாவது என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்தவரை எப்படி அட்டன் பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிற யாருக்கும் தெரியாது. வர்றேன்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வெற்றிக்கு பக்கத்தில் ஒரு இக்க சேர்த்துருக்காரு. இந்த 2 தான் இப்போ வரைக்கும் விஜயனுடைய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, ரைட்டா? அதுக்கப்புறம் இனிமேல் தான் செயல்பட போகிறார். அவர் என்ன சித்தாந்தத்தை சொல்ல போகிறாரு, என்ன ஏது எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் சித்தாந்தம் அவரால் என்ன சொல்லிட முடியும், யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து இன்னொரு ஆம் ஆத்மி மாதிரியான ஒரு கட்சி இங்கே ரன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஆம் ஆத்மிக்குன்னு சொந்தமாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி கிடையாது. ஒரு சிலர் தமிழ் தேசியம் அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து அதை அதுதான் அப்படின்னா சீமான் வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்கள் புதுசு நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க, அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் சோஷியலிசம் சொன்னீங்களா, கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ் வரைக்கும் எல்லோரும் வச்சுருக்காம்பாங்க. மத சார்பின்மை செக்குலரிசம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளும் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்குது. பிஜேபி உள்பட எல்லாருமே மத சார்பின்மைக்கு குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் தான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சொந்தமாக என்ன சித்தாந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. இப்போ சீமான் சொல்லிட்டு இருந்த வரைக்கும் கட்சி ரீதியாக சீமான் மட்டும்தான் அந்த கட்சி, ரைட்டா? ஆனால் 2 பேர் கூட ஒரே சித்தாந்தத்தில் இருக்கலாம் இல்லையா? 2 பேர் கூட ஒரே சித்தாந்தத்தில் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனால் தனி சித்தாந்தத்தை வைத்த கமலஹாசன் என்ன ஆனாரு? மையம்னு ஒரு சித்தாந்தம் வச்சாரு, என்ன ஆனாரு? அங்கதான் ரொம்ப முக்கியமானது. கமல்ஹாசன் வந்து கொஞ்சம் இன்டலெக்சுவல், அதனால தான் அவர் மையம்னு கொண்டு போனார். என்ன காரணம், ஏன் மையமாக போக வேண்டி இருந்ததுன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி எல்லா சித்தாந்தமும் அவைலபிள். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ அதான் அவங்க வச்சுருக்காங்க, இதை இவங்க வச்சு, இப்போ இவர் என்ன செய்வார் அப்படின்னு நான் கேட்டேன். இதே கேள்வி தான் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறப்போ இருந்தது. எந்த சித்தாந்தத்தை வச்சாலும் அதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, இது என் சித்தாந்தம் நீங்கள் சொல்ல முடியாது. அப்போது கமல்ஹாசன் என்ன பண்ணார்னா, சந்து முனையில் சிந்து பாடினார். இதுக்கு இடையில போய் மையம் அப்படின்னு அடிச்சு விட வேண்டியது தானே, 2த்துக்கு நடுவாக. உண்மையில் கொச்சையாகவும் சரியாகவும் சொன்னால் 2 கட்டான்னு அர்த்தம், மையத்துக்கு வேற என்ன அர்த்தம்? நான் அங்கேயும் இருக்க மாட்டேன் இங்கேயும் இருக்க மாட்டேன், நடுவார்னா 2 கட்டான்னு அர்த்தம். இன்றைக்கு அந்த கட்சி அது மாதிரி தான் இருக்குது, அது ஒரு என்ஜிஓ மாதிரி சுருங்கி போச்சு. இப்போ அப்படிங்கிறப்போ விஜய் என்ன செய்ய போகிறா, அவருக்குன்னு என்ன பொலிட்டிக்கல் ஃபிலாசபி இருக்க போகுது? ஆம் ஆத்மி மாதிரி ரன் பண்ணுவார். ஆம் ஆத்மிக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி கிடையாது. அவங்களுடைய தியரின்னு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. லஞ்சத்தை ஒழிப்போம்,
ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி வந்தால் இதைத்தடி எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு கொள்கை. ஆனால் அது எல்லாமே 2 ஸ்டேட்டை பிடிச்சிட்டாங்க அவங்க. அதுதான் சொல்கிறேன். அது ஒரு அட்வான்டேஜ். சில நேரத்தில் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி இல்லாமல் இருக்கிறதே ஒரு அட்வான்டேஜ். ஸோ அப்படி ஒரு அரசியல் பண்ண முடியும். இப்போ அந்த விதமான அரசியலை அநேகமாக விஜய் முன்னெடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கழகத்துக்கும் ஏதோ ஒன்று சொல்லி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி இருக்குது. இப்போ இவர் தேடித்தான் கண்டுபிடிக்கிறது என்னத்தை புதுசாக இது பண்ணுறது. இப்போ இதுக்கு முன்னால் காங்கிரஸ் காலத்தில் இதே பிரச்சனை இருந்ததுங்க. நேருவுக்கு சோஷலிசம் பிடிக்கும். சரி, சோஷலிசத்தை காங்கிரஸுடைய அதிகாரபூர்வ கொள்கையாக சொல்லிவிட்டு ஆல்ரெடி கம்யூனிஸ்ட்காரன் வச்சுருக்கான்னு சொல்லுவீங்க. அப்படின்னா இந்த சோஷலிசத்தினுடைய கழுத்தை தெரியும் ரொம்ப வித்தியாசமாக ஒன்று பேரை கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஃபேன்சியாக ஒரு பேர் கொடுக்கணும்ல. அப்போ தான் ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அதுக்கு புதுமையான ஒரு பேர் ஒன்று நேரு கொடுத்தார். என்னென்னா டெமோக்ராட்டிக் சோஷலிசம், ஜனநாயக சோஷலிசம்னு ஒரு பேரை வச்சு அது காங்கிரஸுடைய அதிகாரபூர்வ கொள்கை அப்படின்னாரு. அதுபோல் என்னத்தையா ஒன்று இது பண்ணி அதுக்கு ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ்லாம் போட்டு ஒரு ஃபேன்சியாக ஒரு பேரை க்ரியேட் பண்ணி அது எங்களுடைய சித்தாந்தம்னு சொல்லிக்கலாம். விஜய்க்கு யாராவது அட்வைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி ஃபேன்சி. ஏன்னா அவரும் சினிமாக்காரர், கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுத்தா அவரும் என்ஜாய் பண்ணுவார். அந்த மாதிரி எதையா பண்ணலாமே ஒழிய வேற என்ன இருக்க போகுது. இப்போ ஆம் ஆத்மி அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி கிடையாதுன்னு சொன்னேன். ஊழல், லஞ்சம், ஒழிப்பு, எதிர்ப்பு அப்படின்னு. இதுக்கு முன்னால் ஆம் ஆத்மிங்கிற கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கேஜ்ரிவால் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற என்ஜிஓவை ரன் பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியில் அந்த என்ஜிஓவுடைய அப்ஜெக்டிவ்ஸ்னு அவர் இந்த சொசைட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒன்று பண்ணியிருப்பார். அதையே கட்சி ஆக்கினார். நாங்கள் ஊழலை எதிர்க்கணும், லஞ்சத்தை எதிர்க்கணும். இப்போது அவங்க செஞ்சுருக்க ஊழல் தொடர்பாகத்தான் அவர் தேடப்பட்டு வருகிறார். அவருக்கு சம்மன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 7வது தடவை அமலாக்கத்துறை சம்மனை சர்வ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி சௌரப் பரத்வாஜ் சொல்லியிருக்கிறார், அவங்க கட்சியினுடைய முக்கிய தலைவர், 2 நாட்களில் கேஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த விதமாக போய்கொண்டு இருக்கிறது. அதனால் விஜய் கட்சி ஆரம்பிக்கலாம். அவருக்கு பின்னால் இருக்கிறது அவருடைய பாப்புலாரிட்டி மட்டும். அவருடைய செல்வாக்கு கிடையாது, அவருடைய பிரபலம், அவருடைய பாப்புலாரிட்டி. இந்த பாப்புலாரிட்டி எவ்வளவு தூரம் கூட வருங்கிறது தெரியாது. பல நேரத்தில் டோட்டலாக அவர் சினிமாவையும் கைவிட்டுட்டு வரப்போறேன்னு இருக்கார் 100%. அப்படிங்கிறப்போ இவர் பாப்புலாரிட்டியை மட்டுமே வச்சு அவர் செய்ய போகிறார். பிஜேபி சித்தாந்தத்தையும் அண்ணாமலையினுடைய உழைப்பு இந்த 2ஐயும் வச்சு அரசியல் செய்ய போகிறது பிஜேபி. பார்ப்போம் என்ன நடக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் 4 தொகுதிகள் திமுக கூட்டணியில் டிமாண்ட் பண்ணுறாரு. இன்னொரு டெவலப்மெண்ட்டாக தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் வந்திருக்கிறார். அவரும் வந்து காமராஜர் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அப்படின்னு அவருடைய பதவியேற்பு விழாலையும் பேசியிருக்கிறார். இங்கே 4 தொகுதி கேட்கிறது, அங்கே காமராஜர் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? 4 தொகுதி கேட்கறதுக்கு ஆப்வியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா மார்டின் லாட்ரி அவருடைய உறவினர் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறார். அவருக்கு ஏதாவது சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் பொது தொகுதின்னு கேட்கலாம். பொது தொகுதின்னு கேட்டு கள்ளக்குறிச்சி தான் எங்களுக்கு வேணும்னு அடம்பிடிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன காரணம், என்ன ஏது எல்லாருக்குமே தெரியும். இவங்க 4 தொகுதி கேட்டாலும் 3 தொகுதி வரைக்கும் கொடுப்பாங்கன்னு இருக்கேன். 2 தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு, இன்னொரு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புதிதாக வந்திருக்கிறவருக்கு. ஏன்னா புதிதாக வந்திருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தாலும் இன்னொரு சைட்லேருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அதனால் ஏற்கனவே அந்த நபர் வந்து டிஎம்கேவுடைய கடைக்கண் பார்வைக்கு உட்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் 3 சீட் வரைக்கும் கிடைக்கலாம். செல்வ பெருந்தகை நல்ல நண்பர். அவர் வந்து காமராஜர் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு எல்லாம் எப்போதுமே ஒரு புதுசாக அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, மாநில தலைவராக வர்றப்போ எல்லாருமே சொல்லக்கூடியது தான். இந்த டிஎம்கே வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டிஎம்கே தெளிவாக சொல்லுவோம், ஆமாம் நாங்கள் காமராஜர் ஆட்சியை தான் தந்து கொண்டு இருக்கிறோம், இப்போ கூட காலை உணவு போடுகிறோமா இல்லையா அப்படிம்பாங்க எல்லாருமே. அதே திடீர்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் எதாவது பேசினா, ஆமாம் நாங்கள் வந்து சோஷலிஸ்ட் அரசை இது பண்ணி கொண்டு இருக்கிறோம், இப்போ கூட மகளிருக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான அந்த கலரும் அங்கே வந்து சேரும். அதனால் காமராஜர் ஆட்சியை தருகிறோம்னு சொன்னால் டிஎம்கேக்கு யாருக்கும் உறுத்தலாக இருக்க போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள்
காமராஜர் ஆட்சின்னு கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரிஜினல் காங்கிரஸ்காரர் கிடையாது. நிச்சயமாக அவருடைய அரசியல் பயணத்தில் காங்கிரஸ் என்பது 5வது கட்சின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து ரொம்ப ரெட்டாரிக், எல்லாருமே வர்றப்போ போகிறப்போ சொல்லிட்டு போகிறதா. இதுக்கெல்லாம் பெரிய அரசியல் ரீதியாக எந்த பொருளும் கிடையாது. இதை வந்து நம்ம தொடர்ந்து விவாதித்து டயத்தை வீணடிக்க வேண்டாம். அதே மாதிரி இப்போ இந்த பறவைகள் தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கிற மாதிரி இப்போ சமீபமாக ஒரு வாரமாக இவங்க அங்கே போகிறாங்க அவங்க இங்கே வராங்கன்ற பேச்சு வந்து ஜாஸ்தியாக வந்துட்டு, குறிப்பாக விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவுக்கு வருகிறார், கன்னியாகுமரி தொகுதியை கேட்கிறார், ராஜ்யசபா எம்பியை கேட்கிறார்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசில் அவங்களுடைய மூத்த தலைவர் கமல்நாத் அவர்கள் பாஜகவில் இணைகிறார், அவருடைய மகனும் இணைகிறார் அப்படின்ட்டு ஒரு பக்கம். இந்த குறிப்பாக இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த மாற்றம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குறிப்பாக கமல்நாத்மே அவ்வளோ டால் லீடர் வந்து போவார் பாஜகவுக்கு. ஏற்கனவே டால் லீடர்ஸ் நிறைய பேர் அந்த பக்கம் போயிருக்காங்க, இந்தியாவுக்குள்ளேயும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதே போல் பிஜேபிக்குள்ளேயும் வந்திருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. கமல்நாத் வந்து உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன், மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறப்போ அந்த ப்ராசஸ் டயத்துலேயே இந்துக்கள் 80% இருக்கிற தேசம் இந்தியா அப்படிங்கிறப்போ இந்தியா ஒரு விதத்தில் ஹிந்து ராஷ்டிரம் தானே அப்படின்னு சொன்னவர். ஹிந்து ராஷ்டிரம்ங்கிறது ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது அதனுடைய டெர்மினாலஜி. அதை வந்து கமல்நாத் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி அவர் வந்து அவமானப்படுத்தப்படுவதாக கருதுகிறார், இந்த கட்சியினால் ஓரங்கட்டப்படுறதாக கருதுகிறார். குறிப்பாக ராகுல் காந்தி தன்னை ஓரங்கட்டி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறார். அதே போல் அவருடைய மகன் நகுல் அவரோடு சேர்ந்து பிஜேபியில் சேரக்கூடும் அப்படின்னு. அது சம்மந்தம் அவர் டெல்லிக்கே வந்திருந்தார், முகாமிட்டிருந்தார். அங்கே என்ன நடந்தது என்னன்னு தெரியாது, டிலே ஆகிட்டுருக்கு. கமல்நாத் வந்து இந்திரா காந்தியினுடைய 3வது மகன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டவர். அந்த அளவுக்கு இந்திரா காந்தி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். எமர்ஜென்சியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்சு ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்து இவ்வளோலாம் வந்த காலத்தில் கூட காங்கிரஸை விட்டு அசையாமல் இருந்தவர். ஒரு காலத்தில் சஞ்சய் காந்தியினுடைய வலதுகை கமல்நாத், அப்படிப்பட்டவர் கமல்நாத்தை. அவரே ஒரு விதமாக கலகலத்து போய் காங்கிரஸை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறாருன்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு மத்திய பிரதேசில் பலவீனமாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா காங்கிரஸினுடைய முகமாக இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா ஏற்கனவே வந்து சேர்ந்து விட்டார், இன்றைக்கி பிஜேபியில் தான் இருக்கார். அவருக்கும் கமல்நாத்துக்கு இடையில தான் ஃபியூடு. கமல்நாத்தை எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ணிட்டு வெளியில் வந்தார். இப்போ கமல்நாத்தும் வெளியில் வந்துடுவார் போல இருக்கு. இப்போ கமல்நாத்தும் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. பட் அதே நேரத்தில் கமல்நாத் திரும்ப இங்கே வந்து சேர்றது அப்படிங்கிறது ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு உறுத்தலாக இருக்குமா இல்லையா அது தெரியாது. ஸோ அதை வந்து பிஜேபி கன்சிடர் பண்ணும். ஏன்னா அங்கே வந்து கமல்நாத்தை எதிர்த்து தானே அவர் இங்கே வந்திருக்காரு. திரும்ப பின்னாடியே கமல்நாத் இங்கே வந்து சேர்ந்தார்னா ஜோதிராதித்ய சிந்தியா விரும்புவாரா இல்லையா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. அதனால கொஞ்சம் தாமதமாகிறது. இங்கே விஜயதாரணியை பொறுத்தளவில் விஜயதாரணி ஒருவேளை பிஜேபிக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா பர்சனலாக விஜயதாரணி ஒரு நல்ல நண்பர். நாங்கள்லாம் விவாதத்தில் பேசுகிறப்போ பிரேக்கில் பேசுகிறப்போ விஜயதாரணி ரொம்ப வெளிப்படையாக தன்னுடைய இந்துத்துவ சார்பை என்னிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப ஓப்பனாகவே பேசுவாங்க, அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஹிந்துயிசத்தின் மேலேயும் ஈவன் ஹிந்துத்வா மேலேயே அவருக்கு நம்பிக்கை உண்டு. அவங்க வந்து அதில் ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்கக்கூடியவர். அதனால் அந்த கன்னியாகுமரிக்காரங்களில் இயற்கையாகவே கொஞ்சம் ஓரளவு இருக்கும். அதை வந்து பிரேக்கில் வந்து என்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க பல தடவை. அதனால் அவங்க பிஜேபிக்குள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப பொருத்தமாக தான் இருக்கும். பட் பிஜேபி அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறப்போ இங்கே இருக்கிற மாநில தலைவர், அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாரு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு பார்த்து தான் ஏதோ ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனால் விஜயதாரணி போகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஆப்கே பார் மோடி சர்க்கார் 400 பார் அப்படின்னு அவங்களுடைய இலக்கு 400 சீட்டை தாண்ட வேண்டும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இலக்கு வந்து சாத்தியமானதா அப்படிங்கிற விவாதம் கூடவே எழுந்துட்டு இருக்கு.
குறிப்பாக இப்போ வந்து விவசாயிகள் போராட்டம் அதுக்கு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இது வந்து பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் யூபின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ரீஜனை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த விவசாய போராட்டம் வந்து மாறுதா? குறிப்பாக அவங்களோட இந்த 400க்கு அதிகமான சீட் அதுக்கு வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு தடையாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து. ஆக்சுவலாக 400 சீட்டுங்கிற அந்த ஒரு இலக்குக்கு இது தடையாக இருக்காது. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல இது விவசாயிகள் போராட்டம் இல்லை, பஞ்சாபினுடைய பண்ணை முதலாளிகள் போராட்டம். அவங்க வரக்கூடிய காரு ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள், அவங்க எடுத்து அதில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு கண்ணீர் புகை குண்டுனா அதை வந்து இல்லாமல் ஆக்குவதற்கான எக்ஸாஸ்ட் ஃபேனு, அது ராட்சச ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அதுக்குள்ள பல லட்சம் செலவழிக்கிறோம். அவங்க சாதாரண வரக்கூடிய கார்களே பாருங்கள். இல்லை அப்டேட் ஆகி பெரும் பண்ணை முதலாளிகள் அப்டேட் ஆகி வராங்கன்னு எடுத்துக்க முடியாதா? 2021 இல்லை அப்டேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு வேணும். அதனால தான் பண்ணை முதலாளிகள்னு சொன்னேன். அவங்க வந்து விவசாயங்கிற தொழிலோடு சம்மந்தப்படாதவர்கள்னு சொல்லலை. நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிற சாதாரண விவசாயிகள் அல்ல, பண்ணை முதலாளிகள்னு சொல்கிறேன். அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 100கணக்கான ஏக்கருக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது இந்தியா முழுமைக்குமான விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைனா மற்ற மாநிலங்களிலிருந்து ஏன் விவசாயிகள் பங்கேற்கலை? இது ஏன் அகில இந்திய அளவிலான ஒரு மாபெரும் போராட்டமாக ஏன் உருவாகலை? இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயன் தானே இருக்கார். கேரளாவிலேருந்து விவசாயிகள் இங்கே போயிருக்காங்களா? கேரளாவில் இந்த விவசாயிகள் போராட்டத்தினுடைய ஆதரவாக ஏதேனும் போராட்டம் நடக்கிறதா? ஏன் கர்நாடகாவில் காங்கிரஸே தானே ஆட்சி செய்து கொண்டு இருக்கு, அங்கே நடக்குதா? தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அது என்ன கரெக்டாக பஞ்சாப்லேயே ஹரியானாவில் மட்டும்? அப்படின்னா இவர்கள் யார்? இவர்கள் சும்மா ஒரு சாதாரண ஒரு ஜென்ரலான ஒரு டேர்மில் ஃபார்மர்ஸ்னா இந்தியா முழுக்க தாங்க ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்டு 2 ஸ்டேட்டை சேர்ந்தவங்க மட்டும்தானே போராடிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவர்கள் யார்? பஞ்சாபில் இன்னைக்கு ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்குது. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு மேலே டெல்லி எல்லையிலே அவங்க போராடிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை குடியரசு தினத்தப்போ என்ன அட்டூழியம் செய்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தேச கொடியை அவமதித்தாங்க, அவர்களுடைய கொடியை ஏற்றினார்கள். அத்தனை பேர் காலிஸ்தான் ஆதரவாளர். அவங்க அத்தனை பேருக்கு டெல்லி எல்லையில் வச்சு 3 வேளை சாப்பாடு போட்டு 1 வருஷம் பராமரித்தது ஆம் ஆத்மி. ஏன்னா ஆம் ஆத்மி டெல்லியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி. அதற்கு பிரதி உபகாரமாக தான் அவங்க வந்து பஞ்சாபில் ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. இன்றைக்கி பஞ்சாபில் அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க. அந்த பஞ்சாபிலேருந்து தான் இன்றைக்கி விவசாயிகள் இத்தனை பேர் திடீர்னு கிளம்பியிருக்காங்க. ஏன் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி முன்னாலேயே கூட போராட்டம் நடத்தியிருக்கலாமே? அது என்ன இப்போ திடீர்னு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ திடீர்னு எதுக்காக இப்படி ஒன்று ட்விஸ்ட்டு? அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் என்ன? 2 விதமான சஸ்பிஷன் இருக்குங்க. ஒன்று, கேஜரிவால் மேலே அமலாக்கத்துறையுடைய பிடி இறுகி கொண்டு இருக்கிறது. இதுக்கு பின்னால், இந்த போராட்டத்துக்கு பின்னால் திட்டவட்டமாக ஆம் ஆத்மி உண்டு, ப்ரோ காலிஸ்தான் ஃபோர்ஸஸ் உண்டு. இப்போ இதை வச்சு மத்திய அரசிட்ட பேரம் பேச முடியும். கேஜரிவால் மேலே அமலாக்கத்துறையுடைய பிடி இறுகினால் இங்கே போராட்டம் தீவிரமாகும். இது ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். இது ஒன்று, இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் அது என்ன அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு வர்ற நேரத்தில் மோடிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தையும் நிர்பந்தத்தையும் உருவாக்குது. ஏன்னா அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டி அது ஒரு பெரிய அலையை உருவாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அலைக்கு ஒரு ஆன்டிடோட் மாதிரி, முறிவு போல இதை கொண்டு வந்து இப்போ ஆப்டிக்ஸே மாற்றுறது. அப்படி ஒன்றும் அலை இல்லை, இப்போ முழுக்க முழுக்க டாக்ஸு ஃபுல்லாக இந்த பண்ணை முதலாளிகள் போராட்டத்தை பற்றி தான் அப்படின்னு கொண்டு வருது. ஸோ இதற்காக பாடுபடுவது. அப்போ இந்த டோட்டல் ஆப்டிக்ஸை மாற்றுறது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். சரி, இந்த நோக்கத்தில் ஜெயிப்பார்களா? பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுடைய அந்த பண்ணை முதலாளிகளுடைய போராட்டம் நாடூருங்கிற இலக்கை தொடுவதை தடுத்து விடுமா? முதல்ல யோசிச்சு பாருங்கள். பஞ்சாபில் பிஜேபியோட பிரசன்ஸ் ரொம்ப குறைவு. ஆனால் இந்த பண்ணை முதலாளிகள் அத்தனை பேருமே பஞ்சாபை சார்ந்தவர்கள். ஹரியானாவை சேர்ந்தவங்க ரொம்ப குறைவு. ஹரியானா பார்டரில் இருக்க, அவ்வளோதான். அதில் கொஞ்சம் பேர் பங்கேற்றுங்க. பஞ்சாப் தான் அதிகம். அப்படிங்கிறப்போ
பஞ்சாப்ல இருக்க தொகுதிகள் எண்ணிக்கை எவ்வளவு? வெறும் 13. இதுக்கு முன்னால் அகாலிதளோட பிஜேபி கூட்டணி வைத்திருந்த போதே பிஜேபிக்கு 2 சீட் தருவாங்க, இல்லாட்டி 3 சீட் தருவாங்க. அவ்வளவுதான், உங்களுடைய ப்ரெசன்ஸே அவ்வளோதான். அப்படிங்கிறப்போ இந்த பஞ்சாபில் ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போனாலும் அது 1 சீட்டு 2 சீட்டாக இருக்கும். இதனால என்ன இழப்பு? இப்போ நீங்கள் வெஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ் சொன்னீங்க. அந்த மேற்கு உத்தரப்பிரதேசில் விவசாயிகள் மத்தியில் ரொம்ப செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஜாட் சமூக தலைவர் தான் ஜெயந்த் சௌத்ரி, சரண் சிங்குடைய பேரன். அவர் இண்டி கூட்டணியை விட்டு என்டிஏவுக்கு விட்டார். அப்படிங்கிறப்போ மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இந்த பண்ணை முதலாளிகளுடைய போராட்டம் பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் ஏற்படாமல் அவர் தடுத்து விடுகிறார். அப்படிங்கிறப்போ அங்கே இம்பேக்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி ஹரியானாவில் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கலாம். இப்போ வந்துட்டு இருக்க கருத்து கணிப்புகள் பார்த்தா ஹரியானாவில் ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லைங்கிறத சொல்லக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா ஹரியானாவில் மொத்தம் 10 சீட்டு, அதில் பிஜேபி 8க்கு குறையாது என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. இப்போ எப்போ இந்த ஆப்டிக்ஸ் மாறும், எப்போ இது தலைவலியாக மாறும்னா, இந்த பண்ணை முதலாளிகளுடைய போராட்டம் நாடு தழுவிய போராட்டமாக மாறுகிற போது இது வேற ஒரு விதமாகும். ஆனால் அப்படி ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது அசலான விவசாயிகள் போராட்டமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இன்னைக்கு தேசம் முழுக்க இது எதிரொலிச்சிருக்கும். அப்படி இல்லையே. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி பேருக்கு மேலே இந்தியாவில் விவசாயம் செய்கிறாங்க. அப்படிங்கிற போது இந்த போராட்டம் சம்பந்தமான செய்திகள், அங்கே அவங்க எழுப்பக்கூடிய முழக்கம், அதுக்கப்புறம் அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு அந்த குறைந்தபட்ச ஆதார விலை கேட்குறது, இது எதுவுமே நியாயமாக உள்ளே போய் சேரவும் சேராதா? இன்னொன்று கேட்டிங்க, இந்த நேரத்தில் ஏன் பண்ணுறாங்கன்னு, இப்போது சமீபத்தில் ஒரு உதாரணமாக பொங்கல் பண்டிகை வந்தபோது தான் போக்குவரத்து ஊழியர்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த போராட்டம் பண்ணுறவங்களோட இயல்பு தானே. அது கரெக்டு. ஆனால் இது ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாலேயே பண்ணினது தானே. பண்ணிட்டு இவங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களையும் விட்ரா பண்ணாங்கல்ல. அன்றைக்கி அதுதானே அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. விட்ரா பண்ணி எல்லாமே முடிஞ்சாச்சு. இனி திரும்ப இந்த பண்ணை முதலாளிகளுடைய போராட்டம் நடக்காதுன்னு நினச்சிருக்கும்போது திரும்ப ஏன் ஆரம்பிக்கிறாங்க? இப்போ பாருங்கள், இதில் இவங்க பண்ணல, ஒரு இளைஞர் இறந்து போயிட்டார். நேற்றைக்கு ஒரு இளைஞர் இறந்துட்டார். அவரை கொண்டு வரப்பவே அவர் இறந்து போயிட்டார். அவர் அது இந்த ரப்பர் குண்டு பட்டு இறந்துட்டார். இப்போ அதை ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யலாம், அதை ஒரு காரணமாக சொல்லிட்டு அதுக்கு ஒரு போராட்டம். இவர்களுடைய நோக்கம் என்னென்னா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எப்படியா கொண்டு போகணும். இந்த எலெக்ஷனை குறைஞ்சபட்சம் இந்த 2 மாநிலங்களையாவது தேர்தலை சீர்குலைக்க வேண்டும். மோடி அபாரமாக வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிற அந்த ஆப்டிக்ஸ், அதை சீர்குலைக்கணும். இதுதான் இவர்களுடைய நோக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது கேஜ்ரிவால் முன்வைக்கக்கூடிய ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். ஆனால் இந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸுக்கு மோடி அரசு பணியும்னு எனக்கு தோணலாம். ஏன்னா இந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸுக்கு ஈல்டாக இருந்தால் அமலாக்கத்துறையிட்டேருந்து 7வது சம்மன் கேஜ்ரிவாலுக்கு போயிருக்காது. இந்த 7வது சம்மன்கிறது பண்ணை முதலாளிகளுடைய போராட்டம் தொடங்கியதுக்கு பிறகு தான் அனுப்பப்பட்டது. அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் ஈல்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இது போக போக இது வேறு விதமாக தான் போகும். இதை ஒடுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த போராட்டக்காரர்களுக்குமே முன்ன மாதிரி தொடர்ந்து துணிச்சலாக பெரிய அளவில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால தான் இந்த போராட்டம் தொடங்கியதுலேருந்து அவங்க 4 தடவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம்னு இதுக்கு முன்னால் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால் நடத்தணும். இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா அவங்களாலே சரியாக மொபிலைஸ் பண்ண முடியலை. அவங்கள்ட்ட நிறையா குறைகள் இருக்குது. அதனால் இப்படியே ஆரம்பிச்சுட்டு இப்போ முடிச்சாகணுங்கிற கட்டாயத்தில் அவங்களும் இருக்காங்க. இல்லாட்டி தொடங்கின இந்த டயத்தில் ஒரு 4 தடவை போராட்டத்தை நிறுத்தி வச்சுருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர்களும் பலவீனமாக இருக்கிறது. அவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. அந்த பலவீனத்தை மோடி திறமையாக பயன்படுத்தி கொள்வார். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, தேர்தலுக்கு முன்பாக நடக்கும் அல்லது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த உடனே நடக்கும்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக 2. ஒன்று பொது சிவில் சட்டம், ஏற்கனவே உத்தரகண்ட் மாநிலத்தில் வந்துருச்சு. இன்னொன்று சிஏஏ, குடியுரிமை திருத்த சட்டம்.
இந்த 2 சட்டமும் தேர்தலுக்கு முன்பாக வரும்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை தேர்தலுக்கு பின்பாக வருமா? இது ஒரு தேர்தலுக்கு முன்பாக வந்தால் இது தேர்தலில் முதல்ல வந்து சிஏஏ வந்து ஆல்ரெடி வந்தாச்சு. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் அமல்படுத்தி விடுவோம்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலில் அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார். அதனால் அதை அமல்படுத்திடுவாங்க. அதில் என்ன சிக்கல்ங்கிறத சொல்லிடுறாங்க. சிஏஏ அமல்படுத்துறது அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய திட்டம். ஆனால் அது அமலாக்கத்தில் வந்து அந்தந்த மாநில அரசுடைய அதிகாரிகள் தான் செய்வாங்க. இப்போ இந்த சிஏஏ அமல்படுத்த வேண்டிய தேவை மற்ற எந்த மாநிலத்தை காட்டிலும் வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷ்லேருந்து வந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்லேருந்து எல்லோரும் கலந்துருக்காங்க. இதில் அங்கேருந்து வந்த, அதாவது 50s ஒட்டியே மத துன்புறுத்தலுக்கு ஆளாகி பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்து செட்டிலான ஹிந்துஸ், அவங்க எல்லாருமே எஸ்சி கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இதை அமல்படுத்துறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்டாலினும் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதை எப்படி அமல்படுத்துவது? இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆப் ஒன்று உருவாக்க போகிறாங்க. இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறவங்க ஆன்லைனில் இந்த ஆப் மூலமாகவே விண்ணப்ப படிவங்கள்லாம் எல்லாம் பண்ணி பூர்த்தி பண்ணி அனுப்பலாம். அதை கன்சிடர் பண்ணிட்டு ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கு மத்திய அரசுடைய ஊழியர்களே அவங்கவுங்க அட்ரஸுக்கு வந்து வெரிஃபை பண்ணி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரார். அதனால ஒரு சின்ன காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது லாஜிஸ்டிக்ஸில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, அந்தந்த மாநில அரசு ஒத்துழைப்பு தர மறுப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதுக்கடுத்தது இந்த இது பொது சிவில் சட்டம். எஸ், காமன் சிவில் கோட். ஆல்ரெடி அது மாநில வாரியாகவே வந்து கொண்டு இப்போ உத்தரகண்டில் நிறைவேற்றிட்டாங்க. இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதை மத்திய அரசு எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் மோடியோட இதை ஒவ்வொன்றா பாருங்கள். பிஜேபி கடந்த காலத்தில் எதெல்லாம் தங்களுடைய முக்கியமான கொள்கைகளாக சொல்லி வந்திருக்கோ அதை ஒன் பை ஒன்னாக நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அதில் இந்த காமன் சிவில் கோடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் காமன் சிவில் கோடை இந்த ஃபுல் மேண்டேட்டோட வந்து ஒரு முழுமையான மக்கள் தந்திருக்க தீர்ப்போடு வந்து அடுத்த லோக்சபாவில் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது லோக்சபாவில் பேசின மோடி 370 சீட்டை நாங்கள் வாங்குவோம், 400க்கு மேலே என்டிஏ வாங்கும் அப்படிலாம் சொன்னதோடு இன்னொன்று சொன்னார். நாங்கள் மிக பிரம்மாண்டமான அளவில் வெற்றி பெற்று இங்கே வந்ததற்கு பிறகு பல முக்கிய முடிவுகளை நாங்கள் எடுப்போம். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இந்தியாவை வளப்படுத்தக்கூடிய சில முக்கிய முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறார். அந்த விதமான ஒரு முக்கிய முடிவுகளில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று காமன் சிவில் கோட், இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன்னா அதை 2024 ஆரம்பித்தாங்கன்னா 2029 தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதை நோக்கி நம்ம பயணிப்போம்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.